Hi friends, welcome to VividTech. நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் யாருக்காவது நார்மல் மெசேஜ் அனுப்புகிறீங்க. அந்த மெசேஜ் டெலிவரி ஆகாமல் உங்கள் மொபைல்லே ஃபெயில் டு சென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு எரர் மெசேஜ் காட்டுது. ஸோ எப்படி இந்த இஷ்யூ நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் யாருக்காவது மெசேஜ் அனுப்புகிறீங்க, மெசேஜ் டெலிவரி ஆகாமல் இந்த மாதிரி எரர் மெசேஜ் காட்டுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் மொபைலில் நெட்வொர்க் இருக்கா அப்படின்றத. சம்டைம்ஸ் நெட்வொர்க் கவரேஜ் இல்லாத இடத்துல நம்ம இருப்போமா இருந்து அந்த இடத்துலேருந்து மெசேஜ் அனுப்புவோமா இருந்தாலுமே இந்த மாதிரி டெலிவரி ஆகாமல் எரர் காட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லாட்டி நம்ம மொபைலையுமே நெட்வொர்க்கில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலுமே இப்படி டெலிவரி ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையுமே ஒருக்கா செக் பண்ணி கொள்ளுங்கள். அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் மொபைலில் பேலன்ஸ் இருக்கா அப்படின்றது. சம்டைம்ஸ் நம்ம மொபைலில் ஜீரோ பேலன்ஸ் இருக்குமா இருந்தாலுமே நம்ம அனுப்புகிற மெசேஜ் டெலிவரி ஆகாமல் இந்த மாதிரி ஃபெயில் டு சென்ட் அப்படின்னு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் ஒருக்க செக் பண்ணி கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது, நீங்கள் யாருக்காவது புதுசாக ஒருத்தருக்கு நம்பர் வாங்கி அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க, ஆனால் டெலிவரி ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த கான்டாக்ட் நம்பர் சரியானதா அப்படின்றத செக் பண்ணி கொள்ளுங்கள். ஏன்னா பிள்ளையான கான்டாக்ட் நம்பருக்கு நம்ம மெசேஜ் அனுப்புனாலுமே இப்படி டெலிவரி ஆகாமல் ஃபெயில் டு சென்ட் அப்படின்னு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்டாக்ட் நம்பருமே சரியா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணி கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலையுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தா இங்கே மெசேஜஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி மெசேஜிங் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரொம்பவுமே கவனம், உங்கள் மொபைலில் ஏதாவது முக்கியமான மெசேஜஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா கவனமாக இந்த ஸ்டெப்பை செய்ய முன்னுக்கு அந்த மெசேஜை காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்லேயோ இல்லாட்டி வேறு ஏதாவதுக்கு காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பை செய்யுங்க. சம்டைம்ஸ் இந்த இடத்துல நம்ம கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுக்கும்போது உங்கள் பழைய மெசேஜஸ் எல்லாம் டிலீட் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ அதையுமே ரொம்ப கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி ஏதாவது பேக்கப் பண்ணிவிட்டு திரும்ப இந்த இடத்துல நீங்கள் கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் யாருக்காவது மெசேஜ் அனுப்பி மெசேஜ் சென்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த ஸ்டெப் மூலமாக மெசேஜ் சென்ட் ஆகாத இஷ்யூ சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்து இதில் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு உங்கள் மொபைலுக்கு ஏதாவது லேட்டஸ்ட்டாக சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் எதுவும் அப்டேட் பண்ணாமல் நம்ம மொபைலில் பழைய வெர்ஷன்லேயே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே நம்ம மொபைலில் இந்த மாதிரி மெசேஜஸ் சென்ட் ஆகாத இஷ்யூஸ் அந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலேயுமே சம்டைம்ஸ் நம்ம மொபைலில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒருக்க உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்னாகுன அப்புறமா யாருக்காவது மெசேஜ் சென்ட் பண்ணி அந்த மெசேஜ் டெலிவரி ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ரொம்பவுமே கவனமாக ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஏன்னா ரீசெட் ஃபோன் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல தான் இருக்குது. ஏன்னா அதை கொடுப்போமா இருந்துச்சுன்னா நம்ம மொபைலில் உள்ள எல்லா டேட்டாவும் ரேஸ் ஆகிரும். ஸோ ரொம்பவுமே கவனமாக ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல நம்ம ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்து ரீசெட் பண்ணுறதன் மூலமாக உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகிறப்ப இதுக்கு முன்னால் உங்கள் மொபைலில் மெசேஜஸில் ஏதாவது இஷ்யூஸ், அதாவது அந்த செட்டிங்ஸில் ஏதாவது குளறுபடிகள் இருக்குமா இருந்துச்சுன்னா ஒட்டோவாகவே இந்த ஸ்டெப் மூலமாக அதை சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி ரீசெட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் நீங்கள் திரும்ப மெசேஜை ஓப்பன் பண்ணி யாருக்காவது மெசேஜ் சென்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரீசெட் பண்ணுற மூலமாகவுமே இந்த இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக மெசேஜ் சென்ட் ஆகாமல் ஃபெயில் டு சென்ட் அப்படின்னு வர இஷ்யூ உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.